فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى. இப்போ அம்மாமம் பகில வஸ்தகனா வகர்தப பில் ஹுஸ்னா ஃபஸனயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. யார் கஞ்சத்தனம் செய்வார், அம்மாமம் பகில வஸ்தகனா, மேலும் அல்லாஹ்வை விட்டு தன்னை தேவையற்றவராக கருதி கொள்கிறார். நான் கொடுக்கலன்னா, நான் செய்யலன்னா எனக்கு ஒண்ணும் கிடையாது, நான் என்ன ஒண்ணும் அல்லாஹ் பண்ண முடியாது, எனக்கு ஒண்ணும் அல்லாஹ் கிட்ட தேவை கிடையாது, என்ன கொண்டே நான் போதுமாயிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாரோ. மேலும் வகர்தப பில் ஹுஸ்னா, சொர்க்கத்துடைய விஷயத்தில் அவர் பொய்ப்படுத்துகிறார். சொர்க்கத்து மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல, மறுமையின் மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல, இந்த நிலையில் இருக்கிறாரோ. அவருக்கு நரகத்துடைய பாதையை நாம் லேசாக்கி விடுவோம். அதாவது அவரு நரகத்துக்கு போவாரு. நல்லா அது இருக்க நம்ம பார்த்தோன்னே இப்போ வந்து அல்ல என்ன சொன்னா, இன்ன அலைனா லல்ஹுதா இன்ன அலைனா லல்ஹுதா, நிச்சயமாக நேர்வழி நம்மின் மீது கடமை. இந்த 3 தர்ஜுமா வச்சிருக்கேன், அந்த கம்பேர் பண்ணுவீங்க. 3 தர்ஜுமா இல்லையா அவன்கிட்ட? இன்ன அலைனா தான் அன்னைக்கு நம்ம அதுவும் பார்த்தோம் நினைக்கிறேன். ஆமா ஆமா, அது அல்லாஹ் கொடுத்ததுதான் எவ்வளோ, அதுவும் நேமத்து. இதோட ரியல் கைடன்ஸ், ரியல் உண்மையான நேர்வழிங்கிறது வந்து அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி குர்ஆன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நேர்வழி கிடைச்சது மக்களுக்கு? இப்போ ஒரு இடைப்பட்ட காலம் இருந்துச்சு இல்லைங்களா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும். அதான் அவங்க சாயிபின் வாங்கினேன், அவங்க பேர் வந்து சாயிபின் குர்ஆன்ல கூட வரும் பாருங்க. அவங்க வந்து ஃபித்ரத்துடைய காலம், இடைப்பட்ட காலத்துல இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு முன்னாடி உள்ள நபியை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடுவுல, ஆனா ரொம்ப காலம் இடைவேளை இருக்கும். அதுல யார் நடுநிலையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை காட்டுறான். நேர்வழி ஹுதாங்கிறது நேர்வழிங்கிற அர்த்தம் இருக்குங்களா? நேர்வழியா? ஆமாண்ணே, ஹுதா அப்படிங்கிறது நேர்வழி. இன்னும் கொஞ்சம் கீழே வரும், கீழே வரும், மேல மேல, அதாவது இந்நாளைனா லல்ஹுதா. வழிகாட்டுவது ஒரு இதுல வழி மட்டும் தான் போட்டிருக்காங்க. நிச்சயமாக வழி காட்டுவது எமது பொறுப்பாகும் சொல்லிட்டு இருக்கு. நிச்சயமாக நேர்வழி காட்டுதல் நம்மின் மீது பொறுப்பாக இருக்கின்றது, நேர்வழியை காண்பித்தல் நிச்சயமாக நம்மின் மீது இருக்கின்றது. கிட்டத்தட்ட அதிகமான தர்ஜுமால நேர்வழி காட்டுவதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி வழின்னு கூட சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு எல்லா நேர்வழியும் வந்து மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. என்ன இப்போ வந்து ஒரு மாடு கண்ணு போடுது, அது எந்திரிச்சு பால் குடிக்குது. என்ன கண்டிப்பா அது இந்த ஃபித்ரா ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறதும் என்னோட வேலை.
எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு. ஆமா கண்டிப்பா. இல்ல சுப்ஹானல்லாஹ், ஒரு 2 நாள் முன்னாடி இலங்கையில டாலேல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கன்றுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. தாய் மாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை வந்து பால் கொடுத்துட்டு போதாம். அதுவே வருதான் பால் கொடுத்துட்டு போதாம். என்ன சொல்றீங்க? வீடுல பார்த்தேன். கண்ணுக்குட்டி வந்து அடிபட்டு இருக்கு கால்ல. அதுல வந்து இந்த வெட்டரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சுக்கிறாங்க. இந்த மாடு குட்டியை தேடி வந்து பால் கொடுத்துட்டு போயிடுது. மறுபடியும் தேடி வருது, பால் கொடுத்துட்டு போகுது. நல்லா அதுக்கு நேர்வழியை காட்டுறான், வழியை காட்டுறான். என்ன சொல்றீங்க? பிந்தியதும் முந்தியதும் நமக்கே உரியவையாகுங்கிறான். உலகத்துடைய இதுவும் எனதுதான், மறுமையினுடைய இதுவும் எனதுதான். உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் அதனுடைய நேர்வழியாகட்டும் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கும். மார்க்கத்தின் பிரகாரம் தான் நடக்கும். மார்க்கத்தை தள்ளிட்டு நான் நேர்வழிக்கு போக முடியும், இந்த உலகத்தை என்னால் நல்லா இருக்கும்னா கண்டிப்பா இருக்க முடியாது. ரெண்டுமே இதுக்கு பின்னாடி என்ன கியாமத்து நாள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. ஆகிரா ஃபர்ஸ்ட், ஊலா செகண்ட். ஏன் ஆகிரா ஃபர்ஸ்ட்? எல்லாம் அதுதான் அசல். உலகம் வந்து பானி, அது அழியக்கூடியது, சொற்பமான நாள் தான். அல்லாஹ் தஆலா ஆகிரத்துடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்லி காட்டுறதுக்காக தான் மறுமை என் கையில தான் பாருப்பா, அது முடிவே இல்லாததுப்பா. அது இரண்டாவதா உலகத்தை சொல்றது. ஒரு விஷயத்துடைய முக்கியத்துவத்தை காட்டுறதுக்காண்டி முதல்ல அதை சொல்றோம். நான் ஒரு இடத்துல சொன்னேன், அல்லாஹ் ஃபலஹுல் ஹம்து ஃபீல் ஊலா வல் ஆஹிரா அப்படிங்கிறான் இல்லையா? ஃபலஹுல் ஹம்து ஃபில் ஊலா வல் ஆஹிரா. அங்க வந்து ஊலா சொல்றான். வந்து இப்போ நோட்ஸ் கொஞ்சம் பாக்குறேன். நோட்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு. ஜிஎஸ்டி ஊலா துனியா. துனியாங்கிறது வந்து துனியான்னு சொல்லல இல்லைங்களா? ஊலான்றான் முதலாவது வாழ்க்கை. வாழ்க்கையுடைய வகையை பிரிக்கிறாங்க. ஒண்ணு இன்மையுடைய வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை. இன்மையினுடைய வாழ்க்கை ஊலா. ஒவ்வொரு கூட வர மாட்டேன். ஒவ்வொஹா வல்லை யாசதா மா வத்தஅக ரப்புக மா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. வலல் ஆகிரத்து நிச்சயமாக ஆகிரா இருக்கே கைருன், அது சிறந்தது, மினல் ஊலா, எதை விட? இம்மையை விட. அங்கே அல்லாஹ் தஆலா பாத்தீங்கன்னா துனியான்னு சொல்லல, ஊலா நஃபி. அதுல என்ன முன்னாடி என்ன சொல்லிட்டு வரான்னா கொடுக்க சொல்றான். அத்தா யார் இது வந்து பகீல்களுக்காக உள்ளது உள்ள சொல்லலாம். வந்து எல்லாமே எனக்கு உள்ளதுதான்டா கொடுங்க. என்ன இந்த எல்லாம் நான் தான் இதுக்கு ஓனரு, நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, பாத்துக்கிறவங்க தமிழ்ல சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம வந்து அமானிதமா நம்ம கையில ஒப்படைச்சிருக்கோம், அவ்வளவுதான். பாத்துக்கிறவங்க தான் நம்ம. ஆனா நமக்கே இவ்வளவு இதுவாகுது, பாத்துக்கிற நம்மளே தலைகால் தெரியாம இருக்கிறோம். எந்த எல்லாமே. ஆமா, எப்படி உயிர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டால, டெஸ்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன்றோம் அல்ல ஒரு இடத்துல. எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா. இந்த உலகத்தை வந்து ஜீனத்தா, இப்ப உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அழகா படைச்சிருக்கிறான், அது எப்படி, அதுவும் டெஸ்ட்டுக்கு தாங்கிறான். நான் இந்த உலகத்தை வந்து ஜீனத்தா படைச்சிருக்கேங்கிறான்ல ஒரு இடத்துல சொல்லுவானே அது. கண்டிப்பா. அதாவது வந்து அருமையான ஒவ்வொருகளும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. அந்த நான் கூட நினைக்கிறேன் ஜீனத்தை வந்து எப்படி பால்படுத்துறாங்க அப்படின்ட்டு. குப்பையை போட்டு
இப்போ பொல்யூஷனு அது வந்து ம். ஸோ அதாவது மக்களுக்கு மத்தியில சுத்தமே இல்லைண்ணே. நம்ம நம்ம நாடு, நம்ம வீடு, நம்ம தெரு, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஆமா. அதெல்லாம் இல்ல இங்கெல்லாம். பாருங்க, வீட்டுக்கு முன்னாடியே தூக்கி வந்து போட்டுக்கிற அந்த யூஸ் பண்ண பழைய பெட்டை தூக்கி போட்டு வச்சுக்கிறானுங்க. அது இது இருக்கும் 5 மலை வந்து அது எவ்வளவு நச நசன்னு. இந்த மாதிரி சிங்கப்பூர்ல இருக்க முடியுமா? ஆமா. வந்து இதெல்லாம் வந்து ஒரு எல்லாமே என்னுடைய சொந்தமான பொருளை நம்ம எப்படி பார்த்துக்கணும். நம்ம ஒண்ணு அல்லாவுடைய கொடுத்த பொருட்கள் தானே. என்ன ஆமா. வீட்லயே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வாங்கி வச்சிருப்போம். என்ன அதுக்கு கூட கணக்கு இருக்குங்களாமே. ஒரு கண்டிப்பா, ரொம்ப கண்டிப்பா. நாளா ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சிருந்தா அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணுமா? அதெல்லாம் ஏன் வாங்கி வச்சிருக்கீங்க? அது வந்து கண்டிப்பா பதில் சொல்லணும். என்னுடைய ரிஸ்க் நீங்க பயன்படுத்தல, இல்ல யாருக்கா பயன்படணுங்கிற மாதிரி ஒரு பேணுதல் இருக்கும். என்ன எல்லாமே கண்டிப்பா. ஆமா. பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையும் வந்து எல்லா பொருள்கள் கொடுத்த கல்வியும் கூட சொல்றேன். என்ன கொடுத்த கல்வி கல்வியில யூஸ் இருந்து பண்ணணும். பொருள் இருந்து எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது. ஆமா. ஸோ துனியா ஊழா எல்லாம் என்னுடையது, நல்லபடியா செலவு பண்ணுங்க. என்ன ஸோ நல்லபடியா பார்த்துக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய புகை புகை அதாவது எந்த அளவுக்குன்னா, ம். ஆஹ் பணத்தை ஒருத்தர் கொடுக்காம தடுத்து வச்சுக்கிறாரு. அதை விட தண்டனை அதிகமா இல்மு ஒருத்தர் வச்சுக்கிட்டு அதை வந்து தடுத்து வச்சுக்கிறது. அதை யாருக்கும் செலவு பண்ணாம, அதை யாருக்கும் கொடுக்காம. அப்படிங்களா? ஓ. ஆமா. ம். கித்மானுல் இல்மு தான் வந்து கித்மாலுல் மாலை விட அதிகமான தண்டனைக்குரியதுன்னு சொல்லிட்டு வருதுன்னு. ஓ. ஆஹா. ஏன்னா அல்லாஹ் வந்து உனக்கு ஏன்னா நீங்க பொருளை கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த பொருளை கொண்டு ஒரு ம். குடும்பம் அல்லது 2 குடும்பம் அல்லது 10 குடும்பத்துக்கு யூஸ் ஆகும். ஆ, இல்ம கொடுத்தாக்கா ஆ, ஆ, லட்சக்கணக்கான பேர்னு ஆ, ஆ, ஒரு ஹதீஸ்ல ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கை என்ன ஆகலாம், ஆ. மாறலாம், ஆமா, டர்னிங் பாயிண்ட் ஆகலாம். ஆமா. அதனாலதான் வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்லயே சொல்றானே, ம். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் கிதாபி வல் ஹுதா மின் பஅதி மா பய்யன்னாஹு லின்னாஸ் ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ். ம், ம், ம். எவர்கள் தங்களுக்கு தெளிவான சத்தியம் எது என்று தெரிந்து அந்த இல்மை மறைப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கின்றது. ம், 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 ம். நல்லா காப்பாத்தணும். ஸோ அதான் குர்ஆனை வந்து ஓதுங்க, படிங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன அ கண்டிப்பா. நீங்க உங்களுக்கு குர்ஆனை கற்று மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் மிகச் சிறந்தவன்னு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். இல்லைங்களா? ஆமா, ஆமா. கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கலன்னா சிறந்தவர் இல்லைன்னு ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. ஆ? இருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா தான். நீங்க சொன்ன அப்ப மாரி அதுக்கு ஆப்போசிட்டா மீனிங் இருக்குல்ல. என்ன? கண்டிப்பா. ஆ, ஆமா. ஆ, அதாவது மஃப்ஹூம் முகாலஃப்ன்னுவாங்க அதுக்கு அரபில. ஆமா, ஆமா. உனக்கு வந்தா கிடைக்கும்னா, அப்ப வரலன்னா கிடைக்காது. கிடைக்காது. அது அதுதான். அது நம்மளே புரிஞ்சுக்கணும் அது. என்ன சொல்றீங்க? அது நம்மளே புரிஞ்சுக்கணும். ஜும்மாவுடைய நன்மைகளை பத்தி வருது. ஆ, ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஒட்டகம் சதகா செஞ்ச நன்மை. ஆமா. 2வது வந்தவங்களுக்கு மாட சதகா செஞ்ச நன்மை. 3வது வந்தவங்களுக்கு ஆட சதகா செஞ்ச நன்மை. 4வதா வந்தவங்களுக்கு கோழிய சதகா செஞ்ச நன்மை. ம். 5வதா வந்தவங்களுக்கு முட்டைய சதகா செஞ்ச நன்மை. அடுத்து வந்தவங்கள பத்தி எதுவுமே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கிடையாது. அடுத்து வரவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. லிஸ்ட்லயே இருக்காது பேரு. இல்ல, இல்ல. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். என்ன சொல்றீங்க? "வஅந்தர்துக்கும் நாரன் தலஸா" தலப்பா. வந்தர்த்துக்கும் நிச்சயமாக நான் உங்களை கொழுந் எச்சரிக்கிறேன். ம். நாரன் தலப்பா. கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக சும்மா நெருப்பை சும்மா பற்றி சாதாரண நெருப்பு இல்ல. கொழுந்து விட்டு பயங்கரமாக நாரன் தலப்பா ம். பயங்கரமா கத 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 கதன்னு எரியிற நெருப்பு. ம், ம், ம். அல்லாஹ் உடம்பி அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஸோ தலத்தா. அது இவ்வளவு சொல்லிட்டேன், செய்யுங்கடா, செய்யலைன்னா ஆத்தா சத்தக்கா பில் ஹுஸ்னா எல்லாம் செய்யுங்க. என்ன பகீலா இருக்காதீங்க. என்ன செஞ்சீங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட்ன்றான் அல்ல. என்ன கண்டிப்பா. தலத்தானா ரொம்ப பெரிய பதத்தும் அவ்வஃப்துக்கும் நாரன் அஷ்ஷவ் சொல்றாங்க. அது thoroughly warning, but I'm scaring you.
அண்ணே இந்தார்னா என்ன, அந்தர்த்துக்குன்னா என்ன, முந்தைய. இம்சி, ரன்சர இம்சி இன்சான்னு எச்சரிக்கிறது, வார்னிங் கொடுக்கிறது. ஆஹா. ம்ஹும். ஸோ நான் உங்களை எச்சரிப்பது அந்த ரொம்ப ரொம்ப தெளிவா தெளிவாச்சு. இந்த மாதிரிலாம் சொன்னா சொன்னா போகாதீங்க. நானா போய் நல்லாவே சொல்றான். ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த எச்சரிக்கையில. போன சூறால வந்து பாஸ்ட் டென்ஸ் சொன்னேன். என்ன அந்தர்னாக்கும் அதாவன் கரீபா. அது ரொம்ப பக்கத்துல இருக்குன்றாங்க. அதாபன் பரிபா. அது சமூகத்தை பத்தி நல்லா பேசிட்டு வந்தான்ல, என்ன ஆமா எப்படி பண்ண அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்த வேதனை ரொம்ப தூரமா இல்லப்பா, உங்களுக்கும் பக்கத்துல தான்ப்பா இருக்குன்றான்ல. ஆமா. இது வந்து அந்த பாஸ்ட் டென்ஸா, எச்சரித்து விட்டேனா, எச்சரித்து விட்டேன்ங்கிறான்ல. இதற்கும் ஏற்கனவே நான் வந்து இதை வந்து இது வந்து வஹி வந்ததுனால இது பிரசன்ட் டென்ஸ் கூட சொல்றாங்க. வஹியா இருக்கிறதுனால பாஸ்ட்னு எடுத்துக்க முடியாது, கடந்த காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து வந்திருக்கு சொல்றாங்க. ரொம்ப சவுண்ட் போட்டு எடிக்கிட்ட நிற்புங்களா நல்லதுதாங்கிறது. ரொம்ப ஆமா பயங்கரமா கொழுந்து விட்டு சவுண்ட் வரும். இதுல வருது தபாரக்கல்லதி பியதில் முல்கு சூறால வருதுங்களே, அந்த நெருப்பு எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, தூரத்திலே கழுத கத்துனா எப்படி சவுண்ட் வரும், கழுத கத்துனா அதை விட பயங்கரமான சவுண்ட் வருமா, அந்த சுடு தண்ணி அந்த நெருப்பு எல்லாமே. இது வந்து அல்லாவே வான் பண்றான். சொல்ல விடாம கொல்லுன்னு சொல்ல என்ன, நானே சொல்றேன் அப்படிங்கிறான் அல்லாவே. என்ன சில இடத்துல கொல்லுமா அல்ல. ஆமா ஆமா ஆமா. இது ரொம்ப சீரியஸான மேட்ரு. என்ன கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. லா யஸ்லாஹா இல்லா அஷ்கா. பெரும் தீயவன் தவிர அதில் பற்றி எறிய மாட்டான். அஷ்கா ஷகியுடைய இதுதான் முபாலகா தான் அஷ்கா. ஷகி துர்பாக்கியவாளி, அஷ்கா மிகப்பெரிய துர்பாக்கிய. மனசுல ஷக்கு வருதுங்கிறாங்களே, அந்த ஷக்கு வேறீங்களா? அது ஷீன் காஃப், இது ஷீன் காஃப். அது ஷக்குனது, இது வந்து ஷகி. அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, அந்த ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு எதிர்ச்சான ஒரு அஷ்கா. அந்த இந்த சூறால நம்ம பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி உள்ள சூறால அதேதான். ஆமா. இது வந்து இப்போ இந்த குரான் வர்ற போது யார் இருந்தாங்கன்னா, குறைஷி காபீர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இதுல வந்து நீ அத ஒட்டகத்தை அறுக்க வேணான்னு அறுத்தீங்க, இப்ப அந்த குரான்ல இருந்து திரும்பாதீங்கன்னு சொல்றேன். திரும்பினீங்கன்னா நீங்க வந்து அஷ்கா. இப்போ சொல்ற அந்த ஆயத்துக்களை வந்து நம்ம கேட்டு நடக்கலைன்னா நம்ம அஷ்கா ஆயிரும் அப்படிங்கிறான்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு படிப்பண்ணு தானே. நம்ம அந்த அவனை பத்தி நம்ம போய் யோசிச்சுட்டு கூட நம்ம என்ன செய்யறோம், நம்ம அந்த ஒட்டகத்தை அறுக்கிறோமா, நம்ம வந்து சொல்ல வேணாங்கிறத செஞ்சாலே அதை நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுறது தானே. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. நல்லா காப்பாத்தணும் அதுல இருந்து. அஷ்கான்னா அல்லதி கத்தப வத்தவல்லா. அதான் வந்து ஆயத்து 16 சொல்றானா வந்து அந்த அஷ்கா யாருன்னா கத்தப வத்தவல்லா. பொய்ப்படுத்துகிறான், மேலும் ஹக்கை விட்டு புறக்கணித்து, அதாவது புறந்தள்ளி விடுகிறான், ஹக்க பின்னாடி போட்டுறான். வந்து இது வந்து எல்லாருக்குமே இந்த தலஸ்ஸா முன்னாடி சொன்ன வந்து எல்லாருக்கும் கிடையாது. எல்லா காஃபியர்களுக்கும் கிடையாது. ரொம்ப
ஸ்டப்பானா இருக்கிறவன். நான் ரொம்பவும் வந்து ரொம்ப ஓவரா. ஸ்ட்ரீம் லெவல்ல அநியாயம் பண்றான். ஆமா. ஸோ ரொம்ப மத்த நெருப்புகள்லாம் சொல்லியிருக்கான். மத்த பாவங்களுக்கு வந்து மத்த வகையான நெருப்புகள் இருக்கு அப்படிங்கிறான் இல்லையா? தலஸ்தாங்கிற நெருப்பு வந்து இந்த ரொம்ப அஷ்காக்கு என்ன நினைக்கிறீங்க? ஆமா. அஷ்கா ஆ, ரொம்ப இந்த சின்ன பாவங்கள் செய்யறது, சின்ன பாவங்கள் சொல்ல முடியாது, பெரும்பாவங்கள் செய்யறது, கொஞ்சம் கொஞ்சம் பாவம் செஞ்சவங்களுக்கு வேற மாதிரியான தண்டனைகள். நெருப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நெருப்பு பனிஷ்மெண்ட் இருக்கும்ல. ஆமா, ஆமா. எல்லாத்துக்கும் ஒரே லெவல் இல்ல. ஒருத்தங்களுக்கு வந்து 10 வருஷம் தண்டனை, ஒருத்தங்களுக்கு ஆயுள் தண்டனை, என்ன ஆமா. அந்த மாதிரி குற்றவாளிக்கு தகுந்த மாதிரி அல்ல. இது பெரிய தண்டனையா சொல்றாங்க. ஆமா. அங்கத்துடைய ஒரு நாளைங்கிறதுக்கு 50,000 வருஷம் இல்ல. ஆ, ஆ, ஆ. என்ன சொல்றீங்க? ஆமா. அங்கத்துடைய ஒரு நாள் உலகத்துடைய 50,000 வருஷத்துக்கு சமன்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஆ, 50 அல்ஃபசனான்றான். ஆ. அப்போ ஒரு வருஷம் தண்டனை குத்தக என்ன ஆகுறது அவங்க கதை? ம், ம், ம். இல்ல, அவங்க வந்து அதுக்கப்புறம் தௌபா செஞ்சு மன்னிச்சுட்டாங்கன்னா, மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னா அல்லாஹ் வந்து மன்னிச்சிடறான். அப்படியே மன்னிச்சு. அதையும் அதையும் மன்னிச்சிடறான். அது பாவத்தையும் நன்மையா எழுதுறதா சொல்றாங்க சில இடத்துல. ஆமா, ஆமா. இந்த குறைஷிகள் வந்து ஆனா சில பேரு அபூலஹப் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து திரும்பவே இல்லை. என்ன நினைக்கிறீங்க? ம். ஆமாமா. அவங்களாம் மாறவே இல்ல. உங்க மற்ற குறைஷிகள்லாம் வந்து ஆரம்பத்துல எதிர்த்தாங்க. ம். அதுக்கப்புறம் இத வந்து எல்லாம் முஸ்லீமா மாறிட்டாங்க. அதான் இவங்க கிட்ட இனாது இருந்துச்சு. இனாதுன்னா பிடிவாதம். ஆ, எங்க நம்ம ஏத்துக்கிட்டக்க நம்ம முகமத பயந்துட்டு நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம்னு மக்கள் நினைச்சுப்பாங்க. ஆ, நாம அப்படி நான் இருக்கக்கூடாது. ம். அப்படின்ற அந்த அந்த ஒரு தாட் இருந்துச்சு அவனுக்கு. அதுவும் இருந்துச்சுங்க. இன்னொன்னு வந்து பொறாமையும் கூட இருந்துச்சுன்னாங்க. பொறாமை என்ன பொறாமை இல்ல. நமக்கு வராம குரான் அவருக்கு வந்துச்சு. என்ன அப்படியா நமக்கு அப்படியா. நமக்கு எவ்வளவு செல்வந்தரு, நம்ம எவ்வளவு ஒரு பெரிய விஐபி இந்த ஊர்ல. என்ன ம். அந்த ஒரு இப்போ எல்லாருக்கும் அதானே பகியன் பைனக்கும்னு நல்லா சொல்றான்ல. என்ன மறுபடியும் பயணம். கரெக்ட். பகியன் பைனக்கும். என்ன அந்த இப்போ வேதக்காரர்கள் வந்து குரானை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல? எங்க பரம்பரையில தான் வந்து நபிமார்கள் வந்தாங்க. அரபு குலத்துல ம். இருந்து ஏன் வந்தாங்க? என்ன எங்களுக்கு தான் வரணும். அந்த பகியத்த சொல்றான். கண்டிப்பா, கண்டிப்பா. மா தஃபர்ரக அல்லதீன அ உத்துல் கிதாப மின் மா ஜாஅத்துமுல் பையினா சொல்றான்ல. ஆமா. சோ அப்ப அதனால இவங்களுக்கு இவங்களுக்கு பொறாமையே என்னடா நம்ம பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ்லாங்கிறான் நமக்கு தராம இவரு அ என்னப்பா இவரு குடுத்துட்டானப்பா. நல்லா காப்பாத்தணும். நமக்கு வந்து அந்த மாரி பொறாம வந்துரக்கூடாது. நான் வரோம். நார்மலா சைத்தான் கொண்டு வருவான். நமக்கும் கீழ உள்ளவங்க மேல போகும்போது பார்க்கும்போது, என்ன ஒருத்தர் அறிவுரை சொல்லும்போது, "இவரு என்ன சொல்றது அறிவுரை?" என்ன அப்படிங்கிறப்போ, நான் அந்த அறிவுரையில உள்ள ஒரு நன்மைய விட்டுருவோம். அவரா ம். சொல்லுவாங்கல்ல, விஷயத்த பாருங்க, ஆள பார்க்காதீங்கன்னு சொல்லுவோம். கண்டிப்பா. அதான். இல்ல எப்போதும் அறிவியலானுடைய ஒரு இதுவே இருக்கே. உந்துரு மா கால வலா தந்துரு மன் கால. என்ன சொல்றான்னு பாரு. யார் சொல்றான்னு பாக்க. அது வந்து நம்ம குரானோட ஒத்து போறதா இருக்கணும். அதுவும். அது ஆமாமா. வந்து குரான், ஹதீஸ்க்கு முரணா இருந்துச்சுன்னா, உலகத்துல உள்ள அது யாரா இருந்தாலும் சரி. அது யாரா உலகத்துல இருந்தாலும் சரி. ஆலோசனையா இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, குரானுடைய வெளிச்சத்துல வந்து அ அறிவுரைகள பார்க்கணும். இப்போ ஆங்கில புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் எவ்வளோ எழுதப்பட்டிருக்கு. ஆமா. இலக்கியங்கள் நம்ம இதுலயும் நெறைய நூல்கள்லாம் இருக்குது. அத பார்த்து நல்ல விஷயங்கள் குரானோட ஒத்து போற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம அத எடுத்து செயல்படுத்தணும். அது ம். முரணா இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம பார்க்கிறது. நேத்து ஆத்திச்சூடிலாம் பசங்களோட சும்மா சின்ன சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது, ம். "ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்." சொல்ல வேண்டாம். எல்லாமே குரான் சொல்றது தான். மாஷா அல்லாஹ். ஆமாமா. டெய்லி கண்டிப்பா. இக்ரா அல்லாஹ் சொல்றான் இக்ரா. என்ன ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டான். என்ன ஒரே வார்த்தை இக்ரா ஒரே வார்த்தை படிப்பா இக்ரா. நீனே அப்படின்ட்டான். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஒருத்தன் பொறாம சொல்லாதீங்க. என்ன அந்த மாரி மாதாவை ஒருபோதும் மறக்க வேண்டாம்ன்றான். ஆ, தாய ஆ, மறக்காத. ஆமா, ஆமா. ஸோ அது மாரினா ஓகே. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, அது ஆதி பகவான் முதற்றே உலகு என்னமோலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. இது அது வந்து யோசிக்கணும். அது யோசிக்கணும். குரானோட ஒத்து போகுதா? இல்லையா? அப்படின்னு. ஆமா. அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லதி கத்தப வத்தவல்லா. அதான் அடுத்தது சொல்லலாம். யாருன்னா அந்த சொல்றான். அல்லதி கத்தப வத்தவல்லா. அவன் தான் அஷ்கா. அஷ்கா வந்து சொல்றான் இல்லையா? ஒண்ணு ஆ மன அ
மனசோட ஒத்துக்காம செயல்லையும் காமிக்கிறது. இந்த வெளியில வந்து அந்த ஒட்டகத்தை அறுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆப்போசிட்டா நிறையாவும் செஞ்சாங்க இல்லைங்களா? என்ன புறக்கணிச்சு போறது. முனாஃபிக்கள் வேற யார சொல்றான்ல? எதுலன்னு கத்தப வத்தவல்லாங்கிறது வந்து அவன் வசனங்களை பொய்யாக்கினான். செயலையும் காமிக்கிறவன். அதாவது சும்மா நிராகரி குஃபுர் காஃபிரா மட்டும் இருக்கிறது இல்ல, செயல்லையும் இறங்குறது. என்ன போய் ஆமா. வந்து அவங்கள வந்து என்னென்ன செய்யலாம், என்ன திட்டம் தீட்டி ஒரு கூட்டத்தை கூட்டி சண்டைக்கு போறது என்ன அப்படிங்கிறதும் திரும்புறது அப்படிங்கிறது ஒரு காரணம். அப்படி திரும்புறதுன்னா தவல்லா புறக்கணிக்கிறதுங்களா? புறக்கணிக்கிறது தான். ஆஹா. புறக்கணிக்கிறதுன்னு கரெக்டான வார்த்தைங்களா அது? தவல்லான்றது புறக்கணிக்கிறது தானே. அபச வத்தவல்லா அஞ்சாஹுல் ஆமா வருதா? அபச வத்தவல்லா கடுகெடுத்தார் வத்தவல்லா அவரை புறக்கணிக்கிறார். ஏன்டா அவர் இங்க வராரு, இந்த நேரத்தை அவர் வரக்கூடாதுப்பா அவரு அப்படின்னு. அதாவது திரும்பி போறது, பின்னாடி திரும்பி வந்து முதுக காமிச்சிட்டு போறது, அப்படி கூட எடுத்துக்கலாமா? அப்படி அப்படி விடு. ஒரு ஒரு மரியாதை நிமித்தம் கூட இல்ல. நம்மளோட இருந்தாங்களே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சாதிக்குல் அமீன்னு சொன்னோமே, அவங்க இன்னைக்கு சொல்றாங்கன்ட்டு அவர் மரியாதை இல்லாம போறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தோட கண்ணியம் எவ்வளவு பெரிய கண்ணியம். புறக்கணிச்சு போறதுங்க வந்து பெரிய ஒரு அஷ்காவா எழுதுறான்ல. கண்டிப்பா. வசனு ஜன்னபுகல் அத்கா, அதிலிருந்து தூரமாக்கப்படுவார் அத்கா. மேல வந்து அந்த புறக்கணிக்கக்கூடியவங்களை பத்தி சொன்னா, அடுத்து ரெண்டாவது வசை ஜன்னபுகல் அத்துகா. அத்கான்னா அத்துகா அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறவர். இந்த மாதிரி விஷயத்திலிருந்து தவிர்ந்து இருப்பாங்க. அவங்களும் புறக்கணிக்க மாட்டாங்க. வசை ஜன்னபுகா. ஆனால் பயபக்தி உடையவர்கள் தாம் அந்நரகத்திலிருந்து தொலைவிலாக்கப்படுவார்கள். அவங்க அதை விட்டு தூரம் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க உலகத்தை வந்து புறக்கணிக்கக்கூடிய விஷயங்களை விட்டுடுவாங்க. இது தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அஹ்சன் அந்த மாதிரி அத்துக்காங்கிறாங்க. தக்வான்னு கூட சொல்ல, ரொம்ப ஹையஸ்ட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, இலக்கணத்துல சொல்லுவாங்கல்ல, என்னது ரொம்ப சிறப்பான அவங்களா, சிறந்த சிறந்த மிகச்சிறந்த மிகச்சிறந்த அப்படிங்கிறதுக்கு அதுல இருந்து தூரமாக்குவாங்க. ஜன்னபுகல் தூரமாக்கப்படுதுங்களா? ஆமா. ஜன்னப யூ ஜன்னிபு அப்படின்னாக்கா தூரமாகுவது. சரிங்களா? அவங்க தூரமாவல, அல்லாஹ் தூரமாக்குறான் அவங்கள. ஜானிபுத்தூர்னு சொல்லுவாங்கல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஓரத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்களா? ஆமா ஆமா. அந்த சைடுங்கிறது கூட சொல்றாங்க. சைடு அந்த அந்த நரகத்தை விட்டு வேற சைடுல போயிடுறாங்க. நரகத்துக்கிட்ட. ஸோ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான இடத்துல இருப்பாங்க. கண்டிப்பா சேஃபான இடத்துல. இன்னைக்கு எல்லாமே ஒரு பிரச்சனை போது சேஃபான இடத்துல தானே தேடுறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு சேஃபான இடத்தை கொடுக்கலாம். இந்த ஆயத்தை எப்போ இறங்குச்சுன்னு சொல்றாங்கன்னா, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து ஒரு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து விடுவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இறங்குன சூரான்னு கூட கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான் சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சிறப்பு அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன நேற்று ஜும்மால வந்து சீராவே சொல்லி முடிச்சாங்க. அதுல வந்து ஒரு சொன்னாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவோட கதவு வந்து திறந்தே இருக்குமா. ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அது மூடவே மாட்டாங்க மதீனால. என்ன
அவங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ஆமா பாபுல் எப்போ வேணாலும் வரலாம் போலாமா என்ன தெரியல. ஆனா திறந்திருக்கும். சில நேரத்துல போலீஸ் விட மாட்டாங்க. என்ன கண்டிப்பா, அது கண்டிப்பா. மூடப்படாது. அது மூடப்படாது. என்ன ஸோ ஸோ இந்த அப்ப என்ன சொல்றான், இந்த ரொம்ப அஸ்காக்கு தான் அந்த நரகம். என்ன யாருக்கு வந்து அல்லாஹ் கருணை காமிக்கிறானோ அவங்களுக்கு வந்து ஆமா. சொர்க்கம் உண்டு அப்படிங்கிறான்ல. அதான் நீங்க அல்லதி சொன்ன மாதிரி ஆமா. அல்லதி அல்லதி ம். அபூபக்கர் பத்தி தான் அது. அல்லதி அவர் எப்படிப்பட்டவர் என்றால் யுக்தி மாலஹு, ஆ. தன்னுடைய பொருளை அவர் செலவு செய்தார். எத்தஸக்கா, அவர் ம்ஹ்ம். எத்தகையவர் என்றால் தம்மை தூய்மைப்படுத்துவதற்காக தம் பொருளை இறைவன் பாதையில் செலவு செஞ்சார். ம்ஹ்ம். செலவு செஞ்சுதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல வந்து ஆமீர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களெல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க ம்ஹ்ம். விடுவிக்கிறாங்க. ம்ஹ்ம். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, ம்ஹ்ம். யாருக்காக வேண்டியும் இல்லாம, ம். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில செய்யறாங்க. அல்லாஹ் பதிவு பண்றான். ம். ஆஹா. ஸோ அல்லதி யூத்தி மாலு எத்தஸக்கா வந்து பரிசுத்தமாக்கி கொண்டவராக. செல்வம் கொடுக்கறது நம்ம வேலை. எத்தஸக்காங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய வேலை அப்படிங்கிறான். நான் தான் தூய்மைப்படுத்துறேன் ஆமா. அப்படின்னு. தஸக்கா அல்லாஹ் பரிசுத்தப்பட்டவன். அல்லாஹ் தான் பரிசுத்தப்படுத்துறான் அப்படின்னு. ஸோ இது வந்து அதுவும் நிறைய எப்படி கொடுக்கணுங்கிற பற்றி ஒழுக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. மன தூய்மையோட என்ன என்ன சொல்லுவாங்க, இஹ்லாஸோட கொடுக்கணும். என்ன பெருமைக்காக கொடுக்கக்கூடாது. கண்டிப்பா. கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு வந்து சொல்லி காமிக்க கூடாது. அது ஒரு சொல்லிட்டாரு அவரு பாவம். அது. சொல்லி பாவம் அது. என்ன அ மாலுஹுன்னா மாலஹு தனது செல்வத்தை. செல்வம். எல்லார்ட்டயும் செல்வம் இருக்கா? அப்படின்னு ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் செல்வம் வந்து வேறுபடும். என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ம். ஆமா. ஒருத்தங்கிட்ட நேரம், மால் செல்வம் மால்ங்கிறது வந்து காசு பணம் தான் இல்லைங்களா? காசு, பணம், சொத்து என்ன எல்லாமே. எல்லாமே. அ ஸோ அது ஒரு ஏழைகிட்ட காசு இருக்காது. என்ன அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு ஹதீஸ் இருக்கு இல்லையா? பேரிச்சம்பழத்தில பாதியாவது குடுத்து நரக நீங்க நரக நெருப்புல நெருப்பை விட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு தேடிக்கிறாங்க. பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். என்ன ஓ அதோட வெயிட் அல்லாஹ் கிட்ட வந்து பெரிய வெயிட் அது. பெரிய ஒரு கண்டிப்பா நமக்கு பெ தெரியாது. பெரிய தனவர் வந்து பல கோடி குடுக்குற அளவுக்கு அது வெயிட் அப்படின்னு கொண்டு வந்துர்றான். ம். என்ன இது வந்து அல்லாஹ் அளவ பார்க்கறது இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. அளவ பார்க்கறதில்ல. வந்து எவ்வளோ சின்சியரா நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிறத தான் பார்க்குறான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அக்கேஷனல் குடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறான். குடுத்துக்க வந்து எப்பவாவது ஒருத்தர் குடுக்க சொல்ல இல்லையா? என்ன ம். யூத்தி கொடுக்கிறாருங்கிறானே. குடுத்துக்கிட்டே இருக்கிற எப்பவும் குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. தொடர்ந்து குடுக்க கொடுத்துட்டே இருக்கிறாரு. எப்பவாவது பள்ளிவாசலுக்கு போனா ஒரு சின்ன சதக்கா குடுக்கறது, செய்றது, போறது, வர்றது. என்ன ம். சொல்லுவாங்கல்ல, "கொடுத்து பாருங்கள் மனசு எப்படி இருக்கு" அப்படின்னு. ம். ஆமா. அது தெரியும். சதக்கா குடுக்கும்போது அல்லாஹ் உடனே உடனே சடனா காட்டிடுவான்ல. பன்மடங்கா காமிக்கிறான். என்ன ஸோ இது வந்து நெறைய பிள்ளைங்களுக்கும் நெறைய இப்போ டீச் பண்ணணும். அ அந்த சின்ன வயசுலேருந்தே கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன். என்ன பிள்ளைங்க அடுத்த வீட்டு பிள்ளைங்க வருதுன்னா, அதுவரைக்கும் அந்த விளையாட்டு சாமான்லாம் சும்மா தான் கிடக்கும். என்ன ம். அவன் தொட்டுட்டான்னு வச்சுக்கங்க. என்ன இது என்னோடது தொடாத என்ன அப்படின்ட்டு ம். ஒரு சின்ன காழ்ப்புணர்ச்சி. அ ஸோ இந்த பள்ளிவாசலுக்கு போனா ரூ. 1 ரூ. 2 குடுத்து உண்டியல்ல போட சொல்றது. என்ன ம். அப்ப சின்ன வயசுலயே புரோகிராம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா. ஸோ மால் குடுக்கறதுனால யாரும் நஷ்டம் அடையறதில்ல. எல்லாம் மேல் மேலும் அது வந்து நல்லா குடுக்குறான் அப்படிங்கிறான் அல்லாஹ். வமா லிஅஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. என்ன சொல்றாங்க அல்லாஹ், மனிதர்கள் எவருக்கும் தன் தர்மத்தின் மூலம் பிரதிபலனை கருதி கொடுக்கக்கூடிய எந்த உபகாரம் தம்மிடம் இல்லை. ஆ. அதாவது ஆய். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி தான் தொடர்ந்து வருது. ஆஹா, ஒமாலி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. ஆஹா. ம், அதாவது
கைமாறு செய்யும் அளவுக்கு எவருக்கும் அவர் நன்றிக்கடன் படவில்லை. அவரு செஞ்சதுக்கு என்ன சொல்றது, அவரு யாருக்குமே நன்றி கடனே படல. அந்த அளவுக்கு அவர் செஞ்சுட்டார். சொல்லுவாங்களே, இப்ப எனக்கு அவரு அதை தரணும்பா, நான் அவ்வளவு உழைச்சிக்கிறேன்பா அவருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு யாரும் சொல்ல முடியாது எனக்கு இவர் அவ்வளவு பண்ணணும் அவ்வளவு பண்ணணும். அந்த அளவுக்கு அவர் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்காரு, நல்லது பண்ணிருக்காரு. நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா, அந்த எந்த சமூக பிரச்சனை ப்ரெஷர்னால கிடையாது, நம்மளா வாலண்டியரா கொடுக்கணும் அப்படிங்கிறான்ல. யாரும் வந்து எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம கொடுக்கணும், டொனேஷன் கேட்டா போய் சொல்லுவாங்கல்ல, அவரு 1 கோடி ரூபாய் கொடுத்தாரா, மேல் வீட்டுக்காரர் எவ்வளவு கொடுத்தாரு, இவரு 2 ரூபா கொடுத்துருக்காரு, அடடா நம்ம வந்து அதை விட கூட கொடுக்கணும், அப்படி கிடையாது இது. இது வந்து திருப்பி அவர் வந்து சுத்தப்படுத்தி இருக்கிறதுக்காக தான், திருப்பி வந்து நன்றி கடனுக்காக இல்லை. ஒருத்தட்ட வந்து கொடுத்துட்டு நாளைக்கு வந்து என்ன வந்து வேலை செய்யறா அப்படின்னு சொல்ல முடியாது அவரை. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. சதக்காவை கொடுத்துட்டு அவனை வேலை வாங்கிக்கிறாங்க. வேலை வாங்கிக்கிறது, நான் கொடுத்துட்டு அவரு வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றது, என்ன அவருக்கு நல்லா காப்பாத்தணும், உலமாக்களுக்கும் கொடுத்துட்டு யூத நசாராக்களுடைய பழக்கம். அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு நம்ம பக்கம் அவங்களை இழுக்கிறது, கொடுத்துட்டு இவங்க ஃபத்வா வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறது. ஆமா ஆஜியார் நீங்க செஞ்சதெல்லாம் கரெக்டா ஆஜியார் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அதான் அல்ல, அதுவும் அல்ல எச்சரிக்கிறான். என்ன அது குறைத்த விலை காசுக்கு ஏதோ ஆயத்துக்களை விற்காதீர்கள்னு ஏதோ ஒன்று சொல்லுவான் இல்லையா? அதாவது வந்து சமனன் கலீலா. ஆமா, என்னுடைய ஆயத்துக்களை நீங்கள் அற்பமான சொற்பமான பணத்துக்கு என்ன பண்ணாதீங்க, விற்காதீங்க. அதான் அந்த அது ரொம்ப கவனமா இருக்கணும். ஆலிம்கள் ரொம்ப ஒரு பெரிய ஒரு நிறைய ஓதி வந்திருக்கிறாங்க. 2 ஆலிம்களுடைய பயணம் கேட்கிறோம். ஒரு ஆலிம் என்ன சொல்றாங்க, உதாரணத்துக்கு வந்து மௌலுதே பாத்துங்களேன். ஒரு ஆலிம் சொல்றாரு, இது வந்து ரசூலுல்லாஹி பிறகு முஹாஜிர்களோ அன்சாரிகளோ செய்யாத ஒரு காரியம், அவங்க எல்லாம் செய்யாத நீங்க செஞ்சிருவீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இல்லாத அன்பு உங்களுக்கு வருதா? இன்னொரு ஆலிம் சொல்றாரு, எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, இதுல என்ன செய்யறோம் நாங்க, தப்பு இல்லையே அப்படின்னு ஒரு ஆலிம் சொல்றாரு. என்ன சோ எதை நம்ம எடுத்துக்கிறது? என்ன கடைசியில எல்லாம் சொல்றோம், இந்த மாதிரி தான் இதெல்லாம் சொல்றாங்க, அது மாதிரி எங்களுடைய மூதாதையர்கள் செஞ்சாங்க அப்படிங்கறதான். மூதாதைகள் தப்பு பண்ணாங்க, நீ தப்பு செய்வியான்ற குர்ஆன்ல அல்லாஹ் வந்து எச்சரிக்கிறான். அல்லாஹ் அதனால இப்போ மௌலுதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் சில நல்ல விஷயங்களும் நடக்குது. நிறைய பேர் பள்ளிக்கு வராங்க, சாப்பிட முடியாதவங்க சாப்பிடுறாங்க, என்ன ஏழை எளிதுகள் எவ்வளவு சாப்பாடு கிடைக்குது. அது வந்து அல்லாஹ் அதெல்லாம் சரியா தப்பாங்கிறது வந்து ஆலிம்கள் கையில விட்டுற வேண்டியதான். நம்ம என்ன நினைக்கிறீங்க? அதுல இறங்காம ஒரு டிஃபிகல்ட்டான டாபிக் அது. ஆமா. சோ இது என்ன சொல்றோம்னா, நான் இந்த ஃபத்வாக்கள் சொல்றேன். அந்த ஏன் சொன்னீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் செய்ய சொன்னாங்க, அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, என்ன அவங்க வந்து கொடுக்குறாங்க, அவங்கள மீறி போக முடியல அவங்களால. போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து எல்லா இமாம்களும் பாத்தீங்கன்னாக்கா பள்ளிவாசல டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இவரு மாத்தி பேசினாரு அப்படின்னாக்கா இவரு தூக்கிடுவாங்க. இவரு இன்னொரு பள்ளிக்கு போனாரு, அங்கேயும் பேசினா அங்கேயும் தூக்குவாங்க. இவரு எத்தனை இடத்துலதான் சுத்துவாரு, இவரு மூட்டை முடிச்சு வச்சுக்கிட்டு. ஆமா, அப்படிதான் ஒரு ஆலிம் பேரை சொல்ல வரல, சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க. அவங்க வேலையில இருந்தாங்க. அந்த தலைவர்கள்லாம் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும், இவர் எந்திரிச்சு நிக்கலையா. நீ என்ன சொல்றது, நீ எந்திரிச்சு நிக்கணும் அப்படிங்கறதுனால உனக்கு எந்திரிச்சு நிக்க முடியாது அப்படின்னு ஊருக்கு போய் நான் இப்ப ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அல்லாஹ் வந்து அவரை வந்து அல்லாஹ்வை தவக்கல்த்து வச்சு அல்லாஹ்வுக்கு பயந்து செஞ்சா அல்லாஹ் வந்து அவங்கள பாத்துக்கிறான். நிறைய ஆலிம்கள் பாக்குறேன், இந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கு, நல்ல பேச்சு திறமை இருக்கு. என்ன அவங்க எல்லாம் வந்து எங்கேயும் போலாம், மேல போலாம். என்ன ஏதோ ஒரு சின்ன ஒரு
இன்னைக்கு உள்ள ஒரு சின்ன வட்டத்திலே சுருங்கிடுறாங்க அவங்க. பாதுகாப்பை கருதி என்ன இது வேலை போயிடுமோ, அல்லா மேல தவக்கல் இருக்க மாட்டேங்குது என்ன. ஸோ நல்லா காப்பாற்றணும், அவங்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுக்கும், துவா செய்வோம். அவங்கள எல்லாத்தையும் மதிக்கிறோம். உலமாக்கள்லாம் வந்து 7 வருஷம் 8 வருஷம் ஓதி வந்து கண்டிப்பா. நேரத்தை வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து நன்மையை கொடுப்பான். இந்த ஒரு உண்மையான குரான்ல சொல்ற மாதிரி என்னையே பயப்படுங்க, என்னையே வந்து தவக்கலத்து வச்சு உண்மையை பேசுங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவங்கள அங்கேயே கொண்டு போவான். என்ன? கண்டிப்பா. ஆலிம் சொல்றேனே, அது நல்லா பேசுவாரு. இந்த மாதிரி எல்லாம் செய்வாரு. அவர்லாம் பார்த்தீங்கன்னா, ஊர்லயே வந்து ஹஜ் சர்வீஸே பார்த்துங்களேன். ஹஜ் சர்வீஸ் ஹஜ் சர்வீஸ்லாம் அவர் அழைச்சிட்டு போனான்னு வச்சுக்கங்க. அவ்வளோ அழகா வந்து சொல்லி பெரிய கூட்டமே அவருக்கு பின்னாடி வரும். என்ன சம்பளத்தெல்லாம் எதிர்பார்த்திருக்கணும் அவசியம் இல்ல. என்ன ஸோ இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு வந்து அதுதான் அந்த அவங்க மேனேஜ்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்களே, சதக்கா கொடுக்குறாங்களே என்ன, அதனால வந்து அவங்களும் எதிர்பார்க்க கூடாது. நம்ம வந்து பணத்தை கொடுத்துட்டு இவர் நம்ம சொல்ற வழிக்கலாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்க்க கூடாதுங்கிறது இந்த ஆயத்தை சொல்லுது நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, கண்டிப்பா. அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வழிக்கு வரவழைக்கிறது, அவர் வந்து வேலை வாங்குறது, ஸோ கொடுத்துட்டு வந்துடணும். என்ன அவ்வளவுதான். அதுதான் அதோட அர்த்தமா இருக்கலாம். நல்ல வேலை. 2வது தக்குவா. ஆனாலும் உலமாக்கள் இன்னைக்கு ரொம்ப திண்டாடுறாங்க பாவம். சமுதாயத்துல மாட்டிக்கிட்டு நிர்வாகத்திலே 4 கருத்து உள்ள மக்கள் இருப்பாங்க. சில உலமாக்கள்லாம் வெளியே வந்துடுறாங்கங்க. வந்து பெரிய ஆளா போயிடுறாங்க திடீர்னு. என்ன பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹஜ் சர்வீஸ் நடத்துறாங்க, பெரிய பிசினஸ் வியாபாரம் பண்றாங்க. அவங்களை எங்கேயும் கொண்டு போயிடறான்ல. அந்த தவக்கல் அவங்களுக்கு வரணும். என்ன யாரோ சொல்லுவாங்க, யாரோ ஒரு கதையா என்ன தெரியல, ஒரு இந்த சூறா ஓதி நீ வந்து இந்த ஒரு பயன் பண்ணாராம் ஒரு ஆலிம், உண்மையா போயே தெரியல. இந்த கடல்ல ஆத்துல நடந்து நடந்து அந்த தனிமேல் நடந்து போலாம் அப்படின்னு சொன்னோம். இவரு இந்த சூறா ஓதிட்டு ஒரு கேட்டவரு நடந்து போயிட்டாராம். இந்த கரையில நின்னுக்கிட்டு கூப்பிடுறாரு ஆலிமா, வாங்க நீங்க நீங்க ஓதுங்கிறாரா. விஷயம் வந்தது இவங்களுடைய கல்வில தான் வந்துச்சு. என்ன சோ பண்ணது சாதாரண ஆளு. ஆமா. சோ அந்த அந்த யக்கீன் வந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கல்பு சொல்லுவாங்கல்ல, கல்புடைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அது கல்புடைய மாறக்கூடிய அப்படின்ட்டு. இல்லப்திகா வஜி ரப்பிஹில் ஆலா, இறைவனின் முகத்தை தேடியே தவிர எந்த நோக்கம் செலவு செய்ய திருப்பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை, உயர்ந்த ரப்புல் ஆலமீனுடைய திருப்பொருத்தத்தை நாடிதான் அவர் செய்வாரே தவிர மனிதர்களுடைய எதிர்பார்ப்பிலேயோ மனிதர்களுடைய புகழுக்காகவோ பகரத்திற்காகவோ அவரு நன்மையை செய்யவில்லை, உபகாரத்தை செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. கூலி இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆமா துஜிசா கூலி கொடுக்கும். அல்லாஹ்வுடைய கூலி தான். இந்த கூலி வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வரும்னு எதிர்பார்த்து கொடுக்கிறது. முன்னாடி உள்ள ஆயத்துல சொன்ன மாதிரிதான் ஒரு சம்பவம். ஒரு ஹஸ்ரத் வந்து மழை பெய்யறதுக்காண்டி எல்லாம் வாங்க இதுக்கு போலாம், அப்ப என்ன திடல் துளைக்கு போலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களாம். அதுல 2 வாலிபர்கள் வந்து பயங்கரமான வெயில், மண்டை உருகி மூளை உருகி ஊத்துற அளவுக்கு வெயில் அடிக்குது. ஹஸ்ரத் வந்து ஜும்மா பயான் பண்ணாராம். சரின்னு சொல்லிட்டு 2 வாலிபர்கள் வந்து கையில குடை எடுத்துக்கிட்டு வந்தாங்களாம். இப்ப குடை எதுக்குப்பானா, என்ன ஹஸ்ரத் நீங்க தொழு வைக்கிறீங்க, இன்ஷா அல்லாஹ் மழை வந்துரும், வரும்போது மழையில நினைக்கூடாது, குடை எடுத்துட்டு வந்தான்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது வந்துருச்சு, நம்பிக்கை பாருங்க, உறுதி பாருங்க. என்னடா அது ஹஸ்ரத் சொல்லிட்டாரு, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அதுவால அல்லாஹ் ரஹமத்தை கொடுத்துருவான்ற ஒரு நம்பிக்கையில கூட எடுத்துட்டு வந்துட்டானுங்க வெயிலுக்கு. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தானே இஸ்லாம் அப்படின்னா என்ன, நம்பிக்கை. அல்லாஹ் கொடுப்பான், நீங்க கேட்கிற துவா இல்ல, அல்லாஹ் கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில வந்துடும். ஆமா. எதுக்குப்பா இந்த வெயில்ல குடைன்னு கேட்டாரு அவரு. மழை வரப்போது மழையில நனையாம வரதுக்கு தான் குடை எடுத்துட்டு வரோம் அப்படின்றாங்களாம். அதுவும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எவருக்கும் எந்த உதவி இல்லைன்னா ஃபேமிலியில வந்து கொடுக்காதீங்க அப்படிம்பாங்க ஒரு ஆளு.
அதை வந்து மீறியும் கொடுக்கணும். நம்ம வந்து மனசு சொல்லிச்சுன்னா அல்லாக்காக கொடுக்குறோம், நிறுத்துவாங்க தானே. உனக்கெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க என்ன, வந்து நம்மளை எப்படி பேசிட்டான் நம்ம உன்னோட தம்பி உன் அண்ணன், கஷ்டப்பட்டா பட்டுட்டு போட்டோம் அப்படின்ட்டு சில பேர் நிறுத்தப்படுவாங்க. அதுவும் நிறுத்தக்கூடாது. அல்லாக்காக நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பா. எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, அண்ணன் தம்பி பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அண்ணன் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நாடுகளை தேடிட்டு இருப்பாரு, தம்பி பார்த்தாக்கா தங்கறதுக்கு வீடு இல்லாம இருப்பாரு. ஆமா. அல்லாவுடைய முகத்துக்காக கொடுக்கணும். என்ன நினைக்கிறீங்க? அதேதான். அவன் என்ன ஏதோ பேசியிருக்கான், அவன் தப்பே பண்ணியிருந்தான் அப்படின்னாலும் அதை நம்ம பார்க்க கூடாது. ஆமா. அதாவது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கொடுக்கறதுனால வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஒருத்தங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கங்க, சதக்கா கொடுத்துக்கங்க என்ன. அதனால அந்த உறவுகள் மேம்படுது. தாவா செய்யுங்க என்ன. வாரத்துக்கு ஒரு தடவை விருந்தாளிகள்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க என்ன. அதனால ஒரு பரக்கத்து வருது என்ன. அல்லாஹ்க்காக என்ன. ஒரு பாப்புலர் ஆகணும் என்ன. நம்ம வந்து கூப்பிடணும், எல்லாரையும் கூப்பிடணும். என்ன நினைக்கிறீங்க? யாரையும் விட்டுறக்கூடாது என்ன. ஸோ எதே எது தப்பா பேசியிருந்தாலும் அவங்கள வந்து அல்லாஹ்க்காக நம்ம செய்யணும். அல்லாஹ்வுடைய முகம், அதான் அல்லாஹ்வுடைய முகம் இல்லைங்களா? கண்டிப்பா. வேற எதுக்காகவும் கிடையாது. வலசௌஃப யர்தா, விரைவில் அவர் திருப்தி அடைவார் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஆமா. அதாவது அல்லாஹ் தஆலா அவருக்கு வந்து சுருக்கத்துல திருப்தி அடையக்கூடிய காரியங்களை கொடுப்பான். யார் இங்க அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்வாரோ இறைவன் அவருக்கு அளிக்கும் கொடையை பெற்று பின்னர் அவர் திருப்தி இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துல இப்திகான தேடு, அல்லாஹ்வுடைய முகத்தை மட்டும்தான் தேடி. இப்திகான்னா அல்லாஹ்வுடைய முகத்தை மட்டும்தான், உனக்காக இல்ல என்ன. மக்களுக்காக கிடையாது, பேருக்காக. அவன் நல்லது சொல்றான், அவன் நல்லவன்றான், ஆமா என்ன வேண்டாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆமா. லஹுங்கிறது வந்து வஜ்ஹுன்னா பேஸ். அல்லாவுடைய பேசுங்கிறதுக்கு வந்து அல்லாவுடைய சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன, அவன் கிட்ட நெருங்கணுங்கிறதுக்காக என்ன, அல்லாவுடைய அதான் அந்த அல்லாஹ் கிட்ட நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக அப்படிங்கிறது முகத்தை தேடுறதுங்கிறது கூட இல்லை அப்படிங்கிற அர்த்தம் இல்லைங்களா என்ன. முகத்தை வஜ்ஹுன்னா அதான அர்த்தம் என்ன. முகம்ன்றது பொருத்தம், திருப்பொருத்தம். திருமுகத்தை விரும்பி, திருப்பொருத்தத்தை, சில இடத்துல பொருத்தத்தைங்கிறாங்க, முகத்தைங்கிறாங்க. திருப்தியை பெறுவதற்கு. திருப்திங்கிறது வந்து நல்லா இருக்கப்பல இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்தி அல்லாவுடைய வந்து மகிழ்ச்சி படுத்துறதுக்காக. என்னது, அல்லாஹ் வந்து சந்தோஷப்பட்டாதான் நம்ம வந்து நமக்கு கருணை அதிகமா கிடைக்கும். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. யாரையோ நம்ம போய் தாஜா பண்றது தமிழ்ல. அதேதான். அவரை தாஜா பண்ணி இவனை தாஜா பண்ணிலாம் வேலையை நடத்துறோம். முதல்ல ஒரு 10 ரூபா கொடுத்து தான தர்மம் செஞ்சுட்டு அல்லாஹ் தாஜா பண்ணிட்டு போய் அந்த காரியத்தை இறங்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன அல்லாவே அதை நேராக்கிடுறான். என்ன நினைக்கிறீங்க? வலி லேசாக்கிடுறான். இப்திகாங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவசர நிலைமையும் காமிக்குதுங்கிறாங்க. இப்திகானா பலாகாங்களா? அது இப்திகா அதாவது வந்து ஒரு சாதாரணமா கொடுக்கறது கிடையாது. அல்லாவுடைய முகத்தை தேடிங்கிறது வந்து எப்படியெல்லாம் அல்லாஹ் சந்தோஷப்படுத்த முடியுமோ என்ன, அப்படி ஒரு லிமிட்டுக்கு மேல போய் ஒரு ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு குடிசை பகுதியில போய் ஒரு ஏழையை தேடி என்ன, ஒரு வயசான அவங்க அங்கெல்லாம் போய் சதக்கா சேருதா என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா என்ன. இது கூட தேடி போய் கொடுக்கறது ஒரு சதக்காங்கிற. சும்மா வராங்க அப்படி தூக்கி கொடுக்கறது, நான் ரோட்ல நிக்கிறாங்க கொடுக்கறத விட தேடி போய் கொடுக்கறது, அதுதான் அல்லாவுடைய முகத்தை தேடுறது. அங்கதான் வந்து உண்மையான கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ரெண்டாவது சில பேர் கேட்க மாட்டாங்களாம். அதுவும் அல்லாஹ் சொல்றாங்கல்ல, அவரை பார்த்தா பணக்காரங்க மாதிரி இருப்பாங்க, நான் அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போய் செலவு செய்யுங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்.
அதுவும் கூட ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாங்களா தேடுறது அப்படிங்கிறது? கண்டிப்பாண்ணே. ஆ? ம்ஹ்ம். ஏன்னு சொன்னாக்கா ம். வறுமையில இருக்கிறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க நெறைய பேர் தன்னை காட்டிக்க மாட்டாங்க. ஆமா. அதுதான் அவங்களுடைய ஆ அல்லாஹ் சொல்றானே, "சீமாஹும் ஃபீ வுஜூ அ ஸ் லா யாரி யாரு என்னது யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃப் ம். தஅரிஃபுஹும் பிஸீமாஹும்." ஜாஹில்கள் அவங்கள பார்த்து பணக்காரன்னு நெனச்சுப்பாங்களாம். ம், 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 அவங்களுடைய தஅஃபுஃப்காக. தஅஃபுஃப் யார்கிட்டயுமே ம், கேட்க மாட்டேன்ட்டாரப்பா அவரு. ஒரு ம். பணக்காரனா இருப்பாரு போல தெரியுதுப்பா அப்படின்னு ஜாஹில் நெனச்சுப்பாங்களாம். ஆ, ஆனா அவங்க தங்களுடைய கஷ்டங்கள உள்ள வச்சிருப்பாங்க. சொல்ல மாட்டாங்க. ஆமா. ம். அல்லாஹ் அந்த மாரி ஆளுங்கள அவங்கள தேடி போறது அல்லாஹ்வோட முகத்த தேடுற மாரின்னு சொல்றான். ஆ என்ன அவங்க என் என்ன தேடணும். என்ன ப்ளீஸ் பண்ற மாரி அப்படிங்கிறான். ஆ ஆ நீ தேடணும். வந்து என்ன அ வந்து ஒரு ஹதீஸே குதுசி வருதா இல்லையான்னு ஆமா. ஒரு ம், ஒரு அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாள்ல கேட்பானா, ம், "அடியானே, நான் உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றேனே, எனக்கு நீ ரிசக் ம். குடு." யா அல்லாஹ்! நீ அகிலங்களுக்கெல்லாம் ரட்சகன் நீனே, நீ போய் என் வீட்டு வாசல்ல வந்து நின்டியா? ஆ, இல்ல ஒரு நாளைக்கு ஒரு அடியான் வந்தானா இல்லையா? ஆமா. அவனுக்கு ம். நீ குடுத்தியா? ஆ, அவன நீ குடுத்திருந்தீனாக்கா, அந்த அருள இன்னைக்கு நீ பார்த்திருப்பல. அவன நான் தானே அனுப்பிச்சேன். ஆ, அவனா வந்துட்டான் உன் வீட்டுக்கு. ஆ, அவன நான்ல அனுப்பிச்சேன். ஆ, நீ ஏன் குடுக்கலன்னு அல்லாஹ் கேட்பானாம். ஆ. அது ஒண்ணு. இதுல எப்படின்னா, இன்னும் அட்வான்ஸா போசுறான் அல்லாஹ். நீ போய் தேடி குடு அப்படிங்கிறான். தேடி போய் குடு. உன் தேடி போய் வூட்டு வாசலுக்கு வரலேன்னா கூட, இந்த மாரி இப்ப சொன்னீங்க இல்லையா? சில பேர் ம். பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க மாரி இருப்பாங்க. காசு பணம் இருக்காது. எவ்வளோ நான் கிராமங்கள்ல நான் வீடு தங்குற இடம் இருக்காது, சாப்பாடு இருக்காது. அவங்கள தேடி போய் குடுங்க. தேடி போய் குடு. வந்து அது வந்து அதுதான் அங்க தான் நான் இருக்கிறேன். உயர்ந்தவனா நான் நல்லா இருக்கிறேங்கிற மாரி அல்லாஹ் சொல்றான் அன்னைக்கு. ம். கடைசி ஆயத்து வல சௌஃப யர்தா. வல சௌஃப யர்தா. மிக விரைவில் யர்தா. ம். அவர் திருப்தி அடைவார். அவருக்கு நாம உயர்ந்த ம். சொர்க்கத்துடைய அற்புதமான ம். நியமத்துகள குடுப்போம். அத கொண்டு ம். அவர் யர்தா. நல்லா திருப்தி அடை சத்தியமிட்டு சொல்றான். ஆ அ வந்து இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து திருப்தி அடைவீங்க அப்படிங்கிறான். என்ன? கண்டிப்பா. ஆ ஏன் அல்லாஹ் சத்தியம் பண்றான்? என்ன? தக்வா தான் மனுஷருக்கு வந்து திருப்திய கொண்டு வருங்கிறான். என்ன? ம். தக்வா இருந்தா தான் ஆ தக்வாங்கிறது தக்கீன்னு சொல்றான்ல முன்னாடி. என்ன? ம். ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, காசு, பணம், காரு, வீடு, கல்யாணம் என்ன? இத விட இதுல தான் நெறைய அதுவும் அவசியம் தான். உண்மையான திருப்தி இதுல தான் இருக்குங்கிறான். என்ன? கண்டிப்பா. சொல்லுவான்ல, "அலா பி திக்ரி அல்லாஹி அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் தத்மஇன்னுல் குலூப். குலூப். தத்மஇன்னல் குலூப்." என்ன? அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய நினைவு கூர்வதனால தான் வந்து நமக்கு நம்முடைய உள்ளங்கள் நிம்மதி அடையும். நிம்மதி அடையுது. பணக்காசுகளைக் கொண்டோ, உயர்ந்த பதவிகளைக் கொண்டோலாம் என்ன வராது. உள்ளங்கள் ஆமா, ஆமா. நிம்மதி அடையும். அதுவும் அவசியம். அது இருந்தா தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் கிடைக்கும். அதுவும் இல்லைன்னு சொல்லல. அடுத்து ஆனா படித்தரத்த கொண்டு போறான். என்ன? ஆ கண்டிப்பா. அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல வந்து அல்லாஹ் இது வந்து கேரண்டி குடுக்குறான். உத்தரவாதம் குடுக்குறான். இது வந்து காசு குடுக்கறதுனால நீங்க வாங்க முடியாது. நான் குடுக்குறது அப்படிங்கிறான். ஆ. துன்யா, ஆகிரா. என்ன? ஸோ அ அதாவது அதான் சொல்ல வர விஷயம்னாக்கா, நிம்மதியை காசு குடுத்து வாங்க முடியும். ம். காசு தேவை. ஆனா நிம்மதிய எத குடுத்து வாங்க முடியாது. ம். ம். காசு குடுத்து வாங்க முடியாது. ம். ம். செல்வாக்க வச்சு வாங்க முடியாது. ம். அது ம். என்ன நினைக்கிறது தான் உங்களுக்கு இருக்குன்றான். ம்ஹ்ம். ம். என்ன அல்லாஹ் சொல்றீங்க? ஆமா. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? பகல், இரவு, ஆண், பெண்ணு என்ன? குடுக்குறவன், ப கஞ்சன பத்தி ஆரம்பிச்சு, அஷ்கா, அத்கா என்ன? எ எல்லாமே நெறைய 2 2 சொல்லிட்டு வரான் பாருங்க. அ ஆமா. கடைசியில நம்பிக்கையாளரோட இறுதி சொல்றான். அவங்களுக்கு வந்து அமைதியா இருப்பாங்க. என்ன? சொர்க்கத்துல, நரகத்துல விழமாட்டாங்க. திருப்தியோட இருப்பாங்க அப்படிங்கிறான். கடைசி நம்மளோட நோக்கம் என்ன இருக்கணும்னா, திருப்தியா தான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். எல்லாமே திருப்தி, திருப்தி. அல்லாஹ்வை கொண்டும், மறுமையைக் கொண்டும், ஆமா, அல்லாஹ் நமக்கு நியமிச்சதைக் கொண்டு நாம திருப்தி அடையணும். ஆமா. ஸோ என்ன நமக்கு முடிவுன்னா, சத்தியம் பண்றான். ஸோ யார் வந்து உண்மைய
உறுதியா நம்பி அல்லாஹ்வுடைய முகத்துக்காக கொடுத்து நான் உங்களுக்கு வந்து 2 வழி உலகத்திலயும் வந்து திருப்தியா இருப்பாங்க. ம். ஸோ இன்ஷா அல்லாஹ். இதோட முடிச்சுக்கலாங்களா? எல்லாம் சரிண்ணே. இன்ஷா அல்லாஹ். ஓகே. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா வந்து நம்ம பேசின விஷயங்கள் முதல் நமக்கு அமல் செய்வதற்கு தௌஃபீக் ஆமா. செய்வாங்க. ஆமா. அதே போன்று இத வந்து நம்ம நம்மளை சார்ந்தவர்களுக்கு சொல்லணும். எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வுடைய அருள் தான் அசலு. நம்முடைய திறமைகள், நம்முடைய இல்மு, நம்மளுடைய பணம் அதெல்லாம் வந்து 3வது, 4வது தான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருளால தான் நம்ம எல்லாமே பாதுகாக்கப்படுவோம். நம்ம எல்லாமே சரியா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு விளக்கங்கள் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம படிச்சுட்டு ஓதிட்டு போயிடுறோம். இல்லப்திகா, வஜிக, ரப்பிகில் ஆலா. எவ்வளவு என்ன இருக்கு பாருங்க. என்ன பாருங்க. ஒண்ணொன்னா இப்திகான்னா என்ன? வஜ்ஹுன்னா என்ன? என்ன? என்ன என்ன? அப்படியே உட்கார்ந்து டீப்பா குரான தூக்கிட்டாவே போதும். அகதனி இந்தகும் நேமத்தின் துஜா ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது மாதிரி திருப்பி திருப்பி நம்ம வந்து உட்கார்ந்து அதான் நல்லா சிந்திக்க உட்கார்ந்து யோசிங்க. என்ன யோசிக்கணும்ண்ணே. நம்ம யோசிக்கிறது ஒண்ணு ஏற்கனவே யோசிக்கப்பட்டு நிறைய கிதாபுகள்லாம் எழுந்து வந்துருச்சு. அதை வந்து படிச்சதுல அத படிக்கணும். படிச்சு அல்லாஹ் நமக்கு வந்து தக்வாவை அதிகப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க. ஆமீன், ஆமீன், ஆமீன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்கண்ணே. இன்னைக்கு எங்க ப்ரோகிராம் வெளி ஊர்கள் எதுவும் ப்ரோகிராம் இல்லையாண்ணே? மலேசியா, கிலேசியா? இன்னைக்கு போனாலும் போகலாம் பக்கத்துல ஜொஹூர். துஆ செய்யுங்க. அதான் உங்களுக்கு நான் தனிப்பு ஊர் தான் டவுன் பஸ் மாதிரி மலேசியா போயிட்டு வந்துருக்கீங்க. ஆமா, அந்த ஒரு பிரிட்ஜ் ஏறி இறங்குனா